உங்களுக்காகவே பிரத்யேகமா தொகுப்பப்பட்ட இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஆதாரம் தீபக் சோப்ரா அப்புறம் ருடால்ஃப் டான்சி எழுதின சூப்பர் ஜீன்ஸ் புத்தகம். முக்கியமான புத்தகம். ஆமா, நாம பொதுவா நினைக்கிறோம் இல்லையா, நம்ம மரபணுக்கள் தான் நம்ம விதி, நம்ம ஆரோக்கியமெல்லாம் அதுபடிதான் நடக்கும்னு. ஆனா இந்த புத்தகம் அந்த எண்ணத்தையே மாத்துது. கரெக்ட். நம்மளோட வாழ்க்கை முறை தேர்வுகள், நம்ம சாப்பாடு, எண்ணங்கள், உணர்வுகள், இது எல்லாமே நம்ம மரபணுக்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நிஜமாவே மாத்த முடியுமா? ஆமா, இது எதுவும் தத்துவம் இல்ல, இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. அதேதான். எபிஜெனெட்டிக்ஸ், மைக்ரோபயோம்னு சில விஷயங்கள் இதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா, நீங்க உங்க மரபணுக்களோட கட்டுப்பாட்டுல இல்ல. நீங்க தான் அதோட பயனர், யூசர். அசத்தலா இருக்குல்ல, நீங்க தான் அவற்றை பயன்படுத்த போறீங்க. இதுதான் இந்த அலசலோட நோக்கம். சரி, இத கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமா? நிச்சயமா. முதல்ல நாம இந்த சூப்பர் ஜீனோம் அப்படிங்கிற கருத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் நம்ம பரம்பரை டிஎன்ஏ மட்டும் இல்ல. ஓ, அப்போ வேற என்ன? இது ஒரு கூட்டு அமைப்பு. இதுல 3 முக்கிய பகுதிகள் இருக்கு. ஒன்னு நமக்கு தெரிஞ்சது, நம்ம பெற்றோர்ட்டேந்து வர்ற சுமார் 23,000 மரபணுக்கள். சரி. 2வது பகுதி எபிஜெனெட்டிக்ஸ் இல்லனா எபிஜீனோம். இத நம்ம டிஎன்ஏவை சுத்தி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சாஃப்ட்வேரா? ஆமா, இது மரபணுக்களை ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, அதோட செயல்பாட்டை கூட்டுறது, குறைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். நம்ம அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியா? சுவாரஸ்யமா இருக்கே. 3வது பகுதி? 3வது மைக்ரோபயோம். நம்ம உடம்புல, குறிப்பா குடல்ல, வாயில, தோல்ல வாழ்ற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், பாக்டீரியா மாதிரி, அதோட மொத்த ஜீன்களும் சேர்ந்தது. ஓஹோ, நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாக்களோட ஜீன்ஸா? ஆமா, இந்த 3 சேர்ந்தது தான் நம்ம சூப்பர் ஜீனோம். இதுதான் உண்மையான இப்போ இயங்கிட்டு இருக்கிற நீங்க. அப்படின்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது வெறும் ஹார்ட்வேர் மாதிரி தான். கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். இந்த எபிஜெனெட்டிக்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர், அப்புறம் இந்த மைக்ரோபயோம், இதுதான் நம்ம அன்றாட அனுபவத்தால, நம்ம தேர்வுகளால மாறக்கூடியது. மிகச்சரி. அப்போ அந்த பழைய கதை, நல்ல ஜீன் கெட்ட ஜீன் கதை, அது முழு உண்மை இல்ல போல. எனக்கு குடும்பத்துல சுகர் இருக்கு, அதனால எனக்கும் வரும்னு சொல்றது, அது ஒரு முழுமையான பார்வை இல்ல. அந்த நல்ல மரபணு வெர்சஸ் கெட்ட மரபணு பார்வை ரொம்ப எளிமையானது. புத்தகம் ஒரு முக்கியமான புள்ளி விவரம் சொல்லுது. சொல்லுங்க. நோய்களோட தொடர்புடையடா நாம கண்டுபிடிச்சிருக்கிற மரபணு மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுல வெறும் 5% மட்டும்தான் ஒருத்தருக்கு அந்த நோய் கண்டிப்பா வரும்னு ஓரளவுக்கு உறுதி செய்யுது. என்ன சொல்றீங்க? வெறும் 5% தானா? ஆமா, அந்த 5% வகை மரபணு மாற்றம் உங்ககிட்ட இருந்தா, வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலும் அந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். துரதிருஷ்டவசமானது அது. இது உண்மையிலே பெரிய விஷயம். அப்போ மீதி 95% மரபணு மாற்றங்கள், அதெல்லாம் நோயோட தொடர்பு இருக்குன்னு தானே சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, தொடர்பு இருக்கு. ஆனா அதுங்க நோய்க்கான ஆபத்தை தான் அதிகரிக்குது, விதியை நிர்ணயிக்கிறது இல்ல. ஓ, ரிஸ்க் மட்டும்தான் அதிகரிக்குதா? ஆமா, இங்கன்னா உங்க வாழ்க்கை முறை, சாப்பாடு, மன அழுத்தம், உடற்பயிற்சி எல்லாமே உள்ள வருது. அந்த 95% மரபணுக்கள் உங்ககிட்ட இருந்தாலும் கூட, உங்க வாழ்க்கை முறை தேர்வுகள் மூலமா அந்த ஜீன்களோட செயல்பாட்டு, அதாவது ஜீன் ஆக்டிவிட்டி அல்லது எக்ஸ்பிரஷன், அதை நீங்க மாத்த முடியும். எப்படி? இல்லனா அதோட தாக்கம் கம்மியா இருக்கிற மாதிரி செய்ய முடியும். இதுதான் விஷயம். நம்ம மரபணுக்கள் அப்படியே கல்லுல செதுக்கின மாதிரி இல்ல. அதோட செயல்பாடு தான் முக்கியம். அது மாறக்கூடியதுங்கிறது இது பெரிய நம்பிக்கை தருது. நிச்சயமா. இந்த மாற்றங்களை செய்யறது தான் எபிஜெனெட்டிக்ஸ்னு சொன்னீங்க. அந்த சாஃப்ட்வேரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி வேலை செய்யுது? எபிஜெனெட்டிக்ஸ் இப்படி யோசிங்க. உங்க டிஎன்ஏ ஒரு பெரிய புக்குனா, மரபணுக்கள் அதுல உள்ள வாக்கியங்கள். சரி. எபிஜெனெட்டிக்ஸ் அந்த வாக்கியங்களை ஹைலைட் பண்ற மாதிரி, அடிக்கோடு போடுற மாதிரி, சில பக்கங்களை மடிச்சு வைக்கிற மாதிரி. மூல வாக்கியம், அதாவது டிஎன்ஏ வரிசை மாறாது. ஆனா எந்த வாக்கியம் சத்தமா படிக்கப்படுது, எது மெதுவா படிக்கப்படுது, எது படிக்கப்படாம போகுதுங்கிறது மாறும். இது ஒரு லைட்டோட டிம்மர் ஸ்விட்ச் மாதிரி. ஓ, டிம்மர் ஸ்விட்ச் மாதிரி. வெளிச்சத்தை கூட்டலாம், குறைக்கலாம். ஆனா பல்ப மாத்த தேவையில்ல. அதேதான். மரபணு செயல்பாட்டை கூட்டலாம், குறைக்கலாம், டிஎன்ஏ வரிசைய மாத்தாமலே. சரி, இந்த ஹைலைட்டர், அடிக்கோடு எல்லாம் எங்கிருந்து வருது? யார் போடுறா? அது நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் தான் போடுது. நம்ம சாப்பாடு, நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம மன அழுத்தம், உடற்பயிற்சி, தூக்கம், தியானம், நம்ம உணர்ச்சிகள்,
இது எல்லாமே நம்ம டிஎன்ஏ மேல இந்த எபிஜெனடிக் குறிப்பான்களை சேர்க்குது அல்லது நீக்குது. அட, இது ஒரு தொடர் உரையாடல் மாதிரி இருக்கே. ஆமா, நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஜீன்ஸுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல். இது எவ்வளவு வேகமா நடக்கும்? ஒரு நாள் நான் சரியா சாப்பிடலனா என் எபிஜெனடிக்ஸ் மாறிடுமா? இல்ல இது ரொம்ப நாள் ஆகுமா? சில மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடக்கலாம். ஆச்சரியமா இருக்கும் கேட்க. சில மணி நேரத்துல கூட சில ஜீன்களோட செயல்பாட்டுல மாற்றம் தெரியும். அப்படியா? ஆனா நீண்டகால வாழ்க்கை முறைதான் பெரிய அளவுல நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்ன? சில எபிஜெனடிக் மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படலான்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதுக்கு மென்மையான பரம்பரை, அதாவது சாஃப்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னு பேரு. என்ன சொல்றீங்க? நம்ம அனுபவம் நம்ம குழந்தைகளோட ஜீன் செயல்பாட்டை பாதிக்குமா? டிஎன்ஏ மாறாமலே? அதுக்கான ஆதாரங்கள் வலுப்பட்டு வருது. முழுசா புரிஞ்சிக்க இன்னும் ஆராய்ச்சி தேவை. ஆனா இது ஒரு சாத்தியம். நம்பவே முடியல. இதுக்கு நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் இருக்கா? அந்த டச் பஞ்சம் பத்தி புத்தகத்துல படிச்ச ஞாபகம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான உதாரணம். 1944-45ல நெதர்லாந்துல நாசி முற்றுகையால பயங்கர பஞ்சம். அப்போ கர்ப்பமா இருந்த தாய்மார்களோட குழந்தைங்க அவங்க பிற்காலத்துல வளர்ந்ததும் மத்தவங்கள விட உடல் பருமன், சர்க்கரை நோய், இதய நோய்னு அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. தாயோட கர்ப்பகால அனுபவம் குழந்தையோட எபிஜெனடிக்ஸ்ல நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. பல வருஷம் கழிச்சு அதோட விளைவு தெரிஞ்சிருக்கு. ஆமா, சூழலோட தாக்கம் எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது. விலங்கு ஆய்வுகள்லயும் இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஓ, நிறைய இருக்கு. எலிகள்ல செஞ்ச ஒரு ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமானது. தாய் எலியோட பாசம் பத்தினது. பாசமா? அது எப்படி ஜீன்ஸ பாதிக்கும்? சில எலிக்குட்டிகளை அதோட தாய் ரொம்ப அக்கறையா நக்கி சீராட்டி வளர்த்துச்சு. சில குட்டிகளுக்கு அந்த அளவு பாசம் கிடைக்கல. சரி. வளர்ந்த பிறகு பார்த்தா அதிக பாசத்தோட வளர்ந்த குட்டிகள் மன அழுத்தத்தை ரொம்ப குறைவா காட்டுச்சு, தைரியமா இருந்துச்சு. அதுங்க மூளையில மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துற ஒரு முக்கியமான ஜீன் இருக்கு. எந்த ஜீன்? குளுக்கோகார்டிகாய்டு ரிசெப்டார் ஜீன். அந்த ஜீன் மேல மெத்திலேஷன் ஒரு எபிஜெனடிக் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். பாசமா வளர்ந்த குட்டிகள் கிட்ட அந்த ஸ்விட்ச் கம்மியா இருந்துச்சு. அப்போ அந்த ஜீன் நல்ல வேலை செஞ்சது. கரெக்ட். அதனால மன அழுத்தத்தை நல்லா சமாளிச்சுது. ஆக சின்ன வயசு அனுபவம், பாசம் கூட நம்ம ஜீன் செயல்பாட்டை பாதிக்குது. அப்போ நாம தினமும் சந்திக்கிற மன அழுத்தம், நம்ம உணர்ச்சிகள், சாப்பாடு எல்லாமே நம்ம ஜீன்ஸோட பேசிட்டு இருக்கு. ஆமா, ஒரு தொடர் உரையாடல். இது நம்மள மட்டும் இல்ல, ஒருவேளை நம்ம சந்ததியையும் பாதிக்கலாம்ங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. சரி, சூப்பர் ஜீனோமோட 3வது பகுதிக்கு வருவோம். மைக்ரோபயோம். நம்ம கூட வாழ்ற நுண்ணுயிரிகள்னு சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்? இது மிக மிக முக்கியம். நம்ம உடம்புல, குறிப்பா பெருங்குடல்ல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் இருக்கு. 100 ட்ரில்லியன்? அடேங்கப்பா. ஆமா, நம்மளோட சொந்த மனித செல்களோட எண்ணிக்கையை விட இது 10 மடங்கு அதிகம். என்ன சொல்றீங்க? நம்ம உடம்புல நாம கம்மி, அதுங்க தான் அதிகமா? எண்ணிக்கையில அப்படிதான். அதோட மொத்த ஜீன்களையும் சேர்த்தா, அதாவது மைக்ரோபயோம கணக்கிட்டா, அது நம்ம மனித ஜீனோம் எண்ணிக்கையை விட 100 மடங்கு அதிகமா இருக்கலாம். நம்பவே முடியல. அதனால தான் இத நம்ம 2வது ஜீனோம்னு சொல்றாங்க. இல்லனா புதுசா கண்டுபிடிச்ச உறுப்புன்னு கூட சொல்றாங்க. 2வது ஜீனோம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இதுங்க வெறும் செரிமானத்துக்கு உதவுதுன்னு தானே நினைச்சோம். அது ஒரு சின்ன வேலை தான். அதுக்கு மேல நிறைய இருக்கு. செரிமானம், சில வைட்டமின்களை, வைட்டமின் கே, சில பி வைட்டமின்கள் உற்பத்தி செய்யறது, நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ட்ரெயின் பண்ணி அதை சரியா வேலை செய்ய வைக்கிறது, கெட்ட கிருமிகள் வராம நம்மள பாதுகாக்கிறதுன்னு பல முக்கியமான வேலைகளை செய்யுது. அப்ப அதுங்க இல்லனா நமக்கு பிரச்சனை தான். பிரச்சனை இல்ல, நம்மால ஆரோக்கியமா வாழவே முடியாது. சரி, இந்த நுண்ணுயிரோட சமநிலை தப்புனா என்ன ஆகும்? எல்லாமே நல்ல பாக்டீரியா கிடையாதா? இல்ல, நல்லதும் இருக்கு, சந்தர்ப்பம் கிடைச்சா பிரச்சனை பண்றதும் இருக்கு. முக்கியம் என்னன்னா, அந்த சமநிலையும் பன்முகத்தன்மையும், டைவர்சிட்டி, இந்த பேலன்ஸ் போயிடுச்சுன்னா அதை டிஸ்பயோசிஸ்னு சொல்றோம். டிஸ்பயோசிஸ். இந்த நிலைமை தான் இன்னைக்கு நாம பாக்குற பல நாள்பட்ட நோய்களோட தொடர்புடையதா இருக்கு. அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் அழற்சி நோய்கள், உடல் பருமன், சர்க்கரை நோய், இதய நோய், சில நரம்பியல் நோய்கள், ஆட்டிசம், அல்சைமர், பார்க்கின்சன்ஸ், மனச்சோர்வு, பதட்டம், சில கேன்சர் வரைக்கும் இதோட தொடர்பு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. மனநல பிரச்சனைகளுக்கும் குடல் பாக்டீரியாவுக்கும் தொடர்பா? அது எப்படி சாத்தியம்? இதுக்கு பேரு குடல் மூளை அச்சு, கட் பிரெயின் ஆக்சஸ்.
குடலும் மூளையும் நேரடியாவும் மறைமுகமாவும் பேசிட்டு இருக்கு. அப்படியா? நம்ம குடல் பாக்டீரியாக்கள் வந்து செரோட்டனின், டோபமைன் மாதிரி நம்ம மனநிலைய பாதிக்கிற பல ரசாயனங்களை உற்பத்தி பண்ணுது. அடா. இது ரத்தம் வழியாவும் வேகஸ் நரம்பு வழியாவும் மூளைக்கு போய் நம்ம மூட், உணர்ச்சிகள், அறிவாற்றல் எல்லாத்தையும் பாதிக்குது. அதே மாதிரி நம்ம மன அழுத்தம், கவலை இதெல்லாம் மூளையிலிருந்து குடலுக்கு சிக்னல் அனுப்பி அங்க இருக்கிற பாக்டீரியா சமநிலைய பாதிக்குது. இது ஒரு டூ-வே ரோட் மாதிரி. ஆஹா, வயிறு சரியில்லைன்னா மனசு சரி இருக்காதுன்னு சொல்றதுல இவ்ளோ அறிவியல் இருக்கா? நம்ம குடல் ஆரோக்கியம் உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் முக்கியம். மிக்க மிக்க முக்கியம். இது நாம சாப்பிட்ற சாப்பாட்டோட நேரடியா தொடர்புடையது இல்லையா? இந்த சூப்பர் ஜீனோம், அதாவது ஜீன்ஸ், எபிஜெனெட்டிக்ஸ், மைக்ரோபயோம், இது எல்லாத்தையும் நாம எப்படி நல்ல விதமா பாதிக்க முடியும்? அந்த வாழ்க்கை முறை தேர்வுகள் பத்தி பேசலாமா? மிகச்சரியான கேள்வி. புத்தகம் 6 முக்கியமான வாழ்க்கை முறை அம்சங்களை சொல்லுது. உணவு, மன அழுத்த மேலாண்மை, உடற்பயிற்சி, தியானம், உறக்கம், அப்புறம் உணர்ச்சிகள். இது ஒவ்வொன்றும் நம்ம சூப்பர் ஜீனோமோட 3 கூறுகளையும், ஜீன் செயல்பாடு, எபிஜெனெட்டிக்ஸ் வழியா மைக்ரோபயோம் எல்லாத்தையும் பாதிக்குது. நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன தேர்வும் இந்த முழு சிஸ்டம்க்கும் ஒரு மெசேஜ் அனுப்புது. இதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாமே. தியானம் மனசை அமைதிப்படுத்தணும் தெரியும், ஆனா ஜீன் லெவல்ல என்ன நடக்குது? அந்த சோப்ரா மையா ஆய்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஆய்வு ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு குரூப் ஆட்கள் ஒரு வாரம் ஒரு ரிசார்ட்ல தங்கி தியான பயிற்சி செஞ்சாங்க. இன்னொரு குரூப் அதே ரிசார்ட்ல ஜாலியா ஹாலிடேல இருந்தாங்க, ஆனா தியானம் பண்ணல. சரி, அப்புறம்? ஒரு வாரம் கழிச்சு 2 குரூப்போட ரத்த மாதிரிகளை எடுத்து பார்த்தப்போ தியானம் செஞ்ச குரூப் கிட்ட பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சுது. குறிப்பா ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட, வீக்கம், இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்ட ஜீன்களோட செயல்பாடு நல்லா குறைஞ்சிருந்தது. ஓ. அதே நேரம் நோய் எதிர்ப்பு சக்தி, வைரஸ் தொற்றை எதிர்க்கிறது சம்பந்தமான சில ஜீன்களோட செயல்பாடு அதிகமா இருந்தது. அப்போ தியானங்கிறது வெறும் மன அமைதி இல்ல, அது நம்ம இம்யூன் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இது எல்லாம் மாத்துதா? வேற ஏதாவது முக்கிய மாற்றம்? ஆமா, ரொம்ப முக்கியமா டெலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட செயல்பாடு தியானம் செஞ்ச குரூப்ல அதிகமா இருந்துச்சு. டெலோமரேஸ் அது என்ன? அது நம்ம குரோமோசோம்களோட முனையில டெலோமியர்னு ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும். வயசாக இது குறைஞ்சிட்டே வரும். டெலோமெரேஸ் இந்த டெலோமியரை சரி பண்ற என்சைம். இது அதிகமா செயல்பட்டா வயசாகும் வேகத்தை கொஞ்சம் குறைக்க உதவும்னு நினைக்கிறாங்க. நினைச்ச பாருங்க, வெறும் ஒரு வார தியானம் இவ்ளோ ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துதா? அப்போ தினமும் கொஞ்ச நேரம் செஞ்சா கூட லாங் ரன்ல நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. நிச்சயமா பெரிய பலன் கிடைக்கும். அடுத்ததா உணவு. இது ஒரு பெரிய டாபிக். நம்ம சூப்பர் ஜீனோமை இது எப்படி பாதிக்குது? உணவு பல வழிகள்ல பாதிக்குது. முக்கியமா நம்ம மைக்ரோபயோமே நேரடியா அதுதான் உருவாக்குது. நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம குடல் பாக்டீரியாவுக்கு தீனி. சரி. நார்ச்சத்து நிறைய இருக்கிற காய்கறி, பழங்கள், முழு தானியங்கள் இதெல்லாம் ப்ரீபயோட்டிக்ஸ். இது நல்ல பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கும். அப்போ கெட்ட சாப்பாடு? அதிக சர்க்கரை, ப்ராசஸ் பண்ணின உணவுகள், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கெட்ட பாக்டீரியாக்களை வளர்த்து டிஸ்பயோசிஸ உண்டாக்கும். இது டிஸ்பயோசிஸ் கசிவு குடல்னு ஒன்னு சொன்னீங்களே, அதுக்கு வழிவகுக்குமா? ஆமா, கெட்ட உணவு, டிஸ்பயோசிஸ் இதனால குடல் சுவர் கொஞ்சம் பலவீனமாகலாம். சாதாரணமா குடல் சுவர் ஒரு ஃபில்டர் மாதிரி நல்லத மட்டும் ரத்தத்துக்கு அனுப்பும். ஆனா கசிவு குடல் நிலைமையில அந்த சுவர்ல சின்ன ஓட்ட மாதிரியாகி சரியா செரிக்காத உணவு துணுக்கு, பாக்டீரியாவோட நச்சுப்பொருள் இதெல்லாம் ரத்தத்துல கலந்துடும். ஐயோ. இது உடம்பு முழுக்க ஒரு சின்ன அளவுல ஆனா தொடர்ந்து இருக்கிற வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாள்பட்ட வீக்கம்தான் பல நோய்களுக்கு மூல காரணம்னு இப்ப சொல்றாங்க. ஆக நம்ம சாப்பாடு குடலை மட்டும் இல்ல, ரத்தம் வழியா உடம்பு முழுக்க பாதிக்குது. அப்போ ப்ரோபயோட்டிக்குகள், தயிர், ஊறுகால் இருக்கிற நல்ல பாக்டீரியா அது எப்படி உதவும்? ப்ரோபயோட்டிக்குகள் நேரடியா நல்ல பாக்டீரியாக்களை நம்ம குடலுக்கு கொடுக்குது. ப்ரீபயோட்டிக்குகள் ஏற்கனவே இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு சாப்பாடு கொடுக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல உணவு முறை குடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணி வீக்கத்தை குறைச்சு மொத்த சூப்பர் ஜீனோம் செயல்பாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். சாப்பாடு எபிஜெனெட்டிக்ஸ் மூலமாவும் பாதிக்குமா? ஓ நிச்சயமா. உதாரணத்துக்கு மஞ்சள்ல இருக்கிற குர்குமின், கிரீன் டீல இருக்கிற இசிஜி இதெல்லாம் வீக்கத்தை குறைக்கிற ஜீன்ஸை ஆன் பண்ணவும் வீக்கத்தை உண்டாக்குற ஜீன்ஸை ஆஃப் பண்ணவும் உதவுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. தியானம், உணவு ரெண்டையும் பார்த்தோம். மத்த வாழ்க்கை முறை காரணிகள்,
மன அழுத்தம், உடற்பயிற்சி, தூக்கம், உணர்ச்சிகள் இதுவும் இதே மாதிரி நம்ம சூப்பர் ஜீனோமை பாதிக்குமா? நிச்சயமா. நாள்பட்ட மன அழுத்தம் அது வீக்கத்தை தூண்டிவிடும் ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணும். கார்டிசால் ஹார்மோன் மூலமா மைக்ரோபயோமையும் பாதிக்கும். உடற்பயிற்சி அதுக்கு நேர்மாறா உடற்பயிற்சி வீக்கத்தை குறைக்கும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நல்லாக்கும், குடல் மைக்ரோபயோம் பன்முகத்தன்மையை அதிகரிக்கும். ஏன் மூளைக்கு நல்லதான பிடிஎன்எஃப் புரதத்தை உற்பத்தி பண்ற ஜீன்களை கூட ஆக்டிவேட் பண்ணும். தூக்கம் பத்தி என்ன? அதுவும் முக்கியமா? போதுமான நல்ல குவாலிட்டியான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்துல தான் உடம்பு தன்னை சரி பண்ணிக்குது, மூளை நச்ச வெளியேத்துது. தூக்கம் சரியில்லைன்னா ஜெனட்டிக் மாற்றங்கள் மூலமா மெட்டபாலிசம், இம்யூனிட்டி, மூட் சம்பந்தப்பட்ட ஜீன்களோட செயல்பாடெல்லாம் குழம்பிடும். மைக்ரோபயோம் மேலேயும் பாதிப்பு உண்டு. உணர்ச்சிகள் கூடவா? ஆமா, நம்ம உணர்ச்சிகள் கோவம், பயம், அன்பு, நன்றியுணர்வு இதுவும் நரம்பு மண்டலம், ஹார்மோன்கள் வழியா நம்ம ஜீன் செயல்பாட்டையும் மைக்ரோபயோம் சூழலையும் பாதிக்குது. ஆஹா, நம்ம ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு செயலும் நம்ம உயிரியலோட ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. இது வெறும் நோயை தடுக்கிறது இல்ல, புத்தகம் சொல்ற மாதிரி தீவிர நல்வாழ்வு, ராடிக்கல் வெல்பீயிங் அடையறதுக்கான வழி மாதிரி தெரியுது. சரியா புடிச்சிங்க. இது நோய்க்கான காரணிகளை தவிர்க்கிறது மட்டும் இல்ல, இது உங்க ஜீன்களோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றது. உங்க ஆரோக்கியம், ஆயுள், புத்துணர்ச்சி எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது. புத்தகம் இத சுய வழிநடத்தும் பரிணாமம்னு கூட சொல்லுது. சுய வழிநடத்தும் பரிணாமமா? பெரிய வார்த்தையா இருக்கே. ஆமா, அதாவது நம்ம பரிணாம வளர்ச்சிய நாமே உணர்வோட வழிநடத்துற சக்தி இப்ப நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நாம எடுக்கிற அன்றாட சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்மளோட நீண்டகால ஆரோக்கிய பாதைய, ஒருவேளை மனுஷ இனத்தோட எதிர்கால பாதையே கூட மூலக்கூறு மட்டத்துல பாதிக்கலாம்னு சொல்றீங்களா? அதோட உட்பொருள் அதுதான். நம்ம தேர்வுகள், எண்ணங்கள், உணர்வுகள், வாழ்க்கை முறை இது நம்ம தனிப்பட்ட உயிரியல் கதையை எழுதுது. இந்த அறிவு ஜீன்ஸ் தான் விதின்னு இருந்தா பழைய நம்பிக்கையிலிருந்து நம்மள விடுவிக்குது. நம்ம ஆரோக்கியத்தோட டிரைவர் சீட்ல நம்மள உட்கார வைக்குது. இது உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த செய்தி. அப்படியானால் இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம்? உங்க கையில உங்க ஆரோக்கியத்தை, உங்க நல்வாழ்வை, ஏன் உங்க பரிணாம வளர்ச்சியே வடிவமைக்கிற சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இன்னைக்கு நாம பேசின இந்த விரிவான அலசல் அது உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நம்புறோம். சுருக்கமா சில முக்கிய கருத்துக்களை மறுபடியும் சொல்லணும்னா, 1 உங்க சூப்பர் ஜீனோம், ஜீன்ஸ் பிளஸ் எபிஜெனடிக்ஸ் பிளஸ் மைக்ரோபயோம் தான் உங்க ஆரோக்கியத்தோட உண்மையான அடித்தளம். சரி. 2 உங்க ஜீன்ஸ் அப்படியே மாறாம இருக்காது, அதோட செயல்பாடு உங்க வாழ்க்கை முறை தேர்வுகளால மாறிட்டே இருக்கும். 3 உங்க உடம்புல வாழுற ட்ரில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள், மைக்ரோபயோம் உங்க உடல் மன ஆரோக்கியத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமா. 4 உணவு, மன அழுத்த மேலாண்மை, உடற்பயிற்சி, தியானம், தூக்கம், உணர்ச்சிகளை கையாடுற விதம் இதுல நீங்க செய்யற தேர்வுகள் மூலமா உங்க சூப்பர் ஜீனோமா நல்ல விதமா நீங்களே வடிவமைக்க முடியும். நீங்க உங்க ஜீன்ஸோட கைப்பாவை இல்ல, நீங்க தான் அதோட டைரக்டர். இந்த அறிவு உங்களுக்கு ஒரு புது சுதந்திரத்தையும் பொறுப்பையும் கொடுக்குது. இத மனசுல வச்சு உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறோம். உங்க எண்ணங்களும் நோக்கங்களும் இன்னைக்கு உங்க தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சியோட அடுத்த அத்தியாயத்தை மூலக்கூறு அளவுல தீவிரமா எழுதுதுன்னு வச்சுக்கிட்டா, இந்த வாரம் நீங்க செய்ய போற ஒரு சின்ன நல்ல மாற்றம், அது சாப்பாடா இருக்கலாம், ஒரு சில நிமிஷம் தியானமா இருக்கலாம், 1 மணி நேரம் கூட தூக்கமா இருக்கலாம், அது உங்கள் முழு சிஸ்டமுக்கும் நான் மாறுறேன், நான் நல்லா ஆயிட்டு இருக்கேங்கிற செய்தியை அனுப்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றமா எது இருக்கும்? யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த விரிவான அலசலில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவும்னு நம்புகிறோம். அடுத்த முறை சந்திப்போம்.